ஒளி நாடாவிலே பதிந்து கொண்டிருக்கின்ற அழகான ஒளி பதிவிலே உயர்ந்து ஓங்கி இந்த நாடெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற லட்சுமி ஆடியோஸ் சரி அண்ட் வீடியோஸ் வருகிறாரே என்ன சிற்றரசர்களே அரசர்களே, நான் ஒருவன் பகுதிபனம் கொடுக்காத காரணத்தால் எனக்கு கால் வலங்கையிட்டு சிறையிலே அடைப்பேன் என்று சொல்லுகிறான். நாளைக்கு இந்த நிலைமை உங்களுக்கு வரும், உங்களுக்கும் வரலாம். அரக்கரும் ஒருவன் சரி, நாமளும் 56 தேசம் நாமல் ஒன்றாக சேர்ந்தவானா? ஆமா. வல்லரக்கன் இப்படி நம்மட்டு நடந்து கொள்வானா? அதனால நாமல் பயந்தது போதும் பயந்து வழி நடந்தது போதும் நாமல் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அரக்கனோடு எதிர்த்து போர் புரிய வேண்டும். மற்ற அரசர்களும் சரி அதற்கு சம்மதித்தார்கள். மறுநாள் பிறந்தது சிந்தராஜன் மந்திரி அழைத்தார். மந்திரியாரே, உங்கள் மன்னனாகிய வல்லரக்கனிடத்தில் சொல்லுங்கள். நான் மட்டும் அல்ல 56 தேசத்திலே வாழக்கூடிய மன்னர்கள் எல்லாம் கப்பம் கொடுக்க மாட்டோம், சரி கை கட்டி நிற்க மாட்டோம், கிஸ்தி கொடுக்க மாட்டோம், ஆமா கீழ்ப்பணிந்து நடக்க வேண்டுமானால் எதிர்த்து போர் புரிவோம். ஆமா, இதை போய் சொல்லுங்க என்று சொன்னோம். உடனே சிந்தனாடை விட்டு மந்திரி வருகிறார். வல்லரக்கன் பார்க்கிறான். சரி, ஏனென்றால் ஒரு நாட்டில் இருந்து கப்பம் பகுதி பணம் கொடுத்தால் அந்த நாட்டில் உள்ள காவலர்கள் அதை பொக்கிஷமாக ஒரு 8 பேர் 10 பேர் சுமந்துருவாங்க. குதிரை வண்டியில வரும், அப்பதான் கொண்டு கொடுக்கணும். ஆமா, மந்திரிக்கு பின்னால ஒருத்தரையும் காணல. ஏன் மந்திரி போன காரியம் என்னப்பா ஆச்சு? அப்போதான் சொல்லுகிறான் மன்னவா வந்தது மோசம் ஒருவன் தான் தராம இருந்தான். இப்ப 56 தேசத்து மன்னர்களும் இனி கொடுக்க மாட்டோம் இதெல்லாம் கேட்காம விட்டா நல்லது. கப்ப பணம் தர மாட்டோம், கேட்காம விட்டா நல்லது. கேட்டினானா நாங்கள் போர் தொடுப்போம் என்று சொன்ன வார்த்தை கேட்டான் வல்லரக்கன். மந்திரி நாமளும் ஒரு நாடு அவர்களும் 56 தேசம். அவர்களை வெல்வதற்கு போதிய படை பலம் இல்லை, நம்மளிடம் இல்லை. கொஞ்சம் அவர்களை எப்படி வெல்வதென்று மந்திரிடத்திலே ஆலோசனை கேட்டான். அப்போதான் மந்திரி சொல்லுகிறான், என்ன படைபலத்தாலேயோ ஆயுதங்களாலேயோ அவர்களை வெல்ல முடியாது. அவர்களை வெல்ல வேண்டுமானால் எந்த ஈசனை இறையவனை பகவானை மறந்தீர்களோ அந்த ஆண்டவனை நோக்கி அல்ல அருந்தவம் இருக்க வேண்டும். அருந்தவம் இருந்தல்லவா ஈசனோட இடமதியிலே மரங்களை பெற்றல்லவா அவர்களை வென்றிடலாம் போது என்று சம்மதித்தே நோக்கி அருந்தவம் செய்வதற்கு கையிலே வந்தல்ல குளித்து நீராடி அவன் கவி வேண்டி தடை உடுத்து போடுவார அணிந்து கொண்டு அதிலே வாரானே வல்லரக்கன் பாதளம் தன்னதிலே வாரானே வல்லரக்கன்
ஆமா, நாட்டை மந்திரிடத்திலே ஒப்படைத்து விட்டு கங்கிலே வந்து குளித்து நீராடி காவி வேண்டி தனை உடுத்தான் காலத்திலே உத்ராட்ச மாலை நெற்றியிலே பஞ்சாட்சரம் அணிந்து கொண்டு அத்திவார கானகத்தில் யாரும் அறியாத வனத்திலே வந்து காற்று அடித்து மணல் குமைக்கும் கரையான் புற்றாடிவாரத்திலே வந்து ஆல குளியானதை வெட்டினான் சாணி கொண்டு தரை முழுகினான் சந்தனத்தால் கோலமிட்ட வாசலிலே கோலவானை கபுராண்டி பலகை போட்டு அது மேலே மாத்திரித்து மாத்துக்கு மேலே எல்லோ அவன் செப்பு நல்ல குடந்த வைத்து செப்பு குடந்து மேலே செவலனி தேங்காய் வைத்து அந்த செவலனி தேங்காய் மேலே பள்ளத்து மேலே கனியை வைத்து கனிகள் மேலே கோழி முட்டை பந்து வைத்து கோழி முட்டை பந்து மேலே கொண்ட வாங்கு தானோ வைத்தான் கொண்ட வாங்கு மேலே எல்லாம் பருப்பு வைத்து குண்டுமணி பருப்பு மேலே கொடி விலகு வைத்தல்ல அல்லவோ கொடி விலகு மேலே எல்லாம் சிறுகடுகு தானோ வைத்து சிறுகடுகு மேலே செவ்வதனை புஷ்பத்தை வைத்தான் ஐம்புலங்களை அடக்கினான் மூவாசைகளை வெறுத்தான் மூவாசைகளை வெறுத்து கொண்டு ஊசி மனைவேலை ஒரு காலம் உச்சம் தலையீரான் நின்று கொண்டு இந்த வல்லரங்க ராஜுதன் அத்திவான கானகத்தில் அடிக்கின்ற காற்று மலை வேலையெல்லாம் தாங்கிக் கொண்டு எப்படிதான் வருகிறான் அரணே நல்ல அரணே என்று வல்லரங்க ராஜுதன் தான் அத்திவான கானகத்தில் அரணே நல்ல அரணே என்று அவன் அருந்த வந்தான் செய்து வார அரணை என்று அருந்த வந்தான்
செய்து வருகின்ற தவநிலையானது ஈடேறி 13ஆம் வருடத்தில் தானாக தோன்றிய பொன்னுவள்ளி கைலேங்கிற பருவதம் அக்கினி ஜோலையாக வீசி கொண்டிருக்கிறது அறிந்தாலும் எவள் பார்வதி ஈசனிடத்தில் வந்தால் சுவாமி இந்த கைலேங்கிற பருவதம் எல்லாம் அக்கினி ஜோலையாக வீசி கொண்டிருக்கிறது என்ன காரணம் அடியாளுக்கு தெரியவில்லையே சுவாமி என்று கேட்டான் அப்போது ஆண்டவன் சொல்லுகிறான் பாதாள உலகத்தை ஆண்டு வருகின்ற அந்த பத்மாசுரனாக வல்லரக்கன் என்னை நோக்கி அறந்தவம் செய்து கொண்டிருக்கிறான் தோமிருக்கும் ஆனிடனை நான் சென்று பார்த்து வருகிறேன் உமையவள் கேட்டாளா கேட்கவில்லை பகவான் போனால் பார்வதி நானும் வருவேன் அப்போதான் ஆண்டவன் சொல்லுகிறான் இருவேரும் போக வேண்டாம் பெண்ணே இருவேர்களுக்கும் தொண்டிலியம் செய்து கொண்டு வருகிறான் நந்தி அந்த நந்தியை வரவழைத்து தபம் செய்யும் தபசிநாதனை அழைத்து வர சொன்னார் அந்த வார்த்தையை காதில் கேட்டு நந்தி நல்ல தேவருமாய எங்கே தபசிநாதன் எங்கே சிவபக்தன் என்று அப்படி அலைந்து பார்த்து கொண்டு வருகிறான் பார்த்து கொண்டு வருகின்ற வேளையில் மனித சஞ்சாரங்கள் தெரியவில்லை காடாக வனமாக இருக்கிறது எங்கே தபசிநாதன் எங்கே சிவபக்தன் என்று அப்படி ஒவ்வொரு இடமா பார்த்துட்டே வருகிறான் பார்த்து வருகின்ற வேளையில் ஓங்கி வளர்ந்ததொரு புற்று அந்த புற்றில இருந்து ஒரு நாத ஓசையான கேட்கிறது எப்படி கேட்கிறது அரகரா சிவ சிவ சம்போ மகா சம்போ சம்போ மகாதேவா ஓம் சிவா சிவாய நமக என்று உச்சரித்து கொண்டிருக்கிறான் அந்த நாச ஓசையானதை சரி யாரையா கேட்டான் அந்த நாதே ஓசையானதை நந்தி தேவர் கேட்கிறார் அந்த இடத்திலே வந்து பார்க்கிறான் இவன் செய்து வருகின்ற தவத்தினுடைய மகிமையானது கால்நாட்டில் உழைத்த மரம் கால்நாட்டில் உழைத்த மரம் தலைவாண்டில் பூச்சொரிய கால்நாட்டில் முளைத்த மரம் தலைமாட்டில் பூச்சொரிய
தேசத்திலே கருடன் வந்து சில வாசம் செய்ய ஐந்தலனாக வந்து அவர்களில் அடையாக்க கண்டரும் சிட்டரும் எறும்ப காதுக்குள்ளே கூடு இவன் தவநிலையானது இப்படி இருக்கிறது. இதை கண்டார் நந்தி தேவன். இது வல்லவா தவம், இது வல்லவா சிவபக்தி. அப்படியானால் இந்த தபசீநாதனை சிவபக்தனை கைலமா நகருக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று நந்தி தேவன் எப்படி அழைக்கிறார்? எப்படி அழைக்கிறார்? ஏ தபசீநாதா தபத்தை விட்டு கீழிறங்கு என்று அழைத்தார். அழைத்த மாத்திரத்தில் மூடிய கண்ணை முளைத்தான். முக்கண்ணன் பகவான் வந்தார் என்று தவத்தை வேண்டி கீழிறங்கினார். ஓடி வந்து ஈசன் இறையவன் பகவான் வந்தார் என்று முக்கால வளவு வந்து முடிவரங்கி தெண்டலிட்டார். நாற்கால வளவு வந்து நாதன் பகவான் என்று நினைத்து அடிபணிந்து நிற்கிறான். அடிபணிந்து நிற்கும் போது யாரு கண்டா? நந்தி தேவர் கண்டார். ஏ தபசிநாதா நான் இல்லை பகவான். ஈசன் கையிலே இருக்கிறான். ஈசன் இறையவனுக்கு தொண்டினியம் செய்யக்கூடிய நந்தி என்னுடைய பெயர். இந்த வார்த்தையை கேட்டு ஐயா அப்படியானால் நான் ஈசனை காண முடியுமா? அப்போதான் நந்தி சொல்லுகிறான், என்ன நான் ஆகாய சரி புஷ்ப விமானத்தில் வந்திருக்கிறேன். கூட வருவையானாள் ஈசனை கண்டிடலாம் வேண்டு வரம் வாங்கிடலாம் என்னுடைய மந்திரான ஈசனை கண்டிடலாம் என்று நந்தி தேவன் சொன்ன போது அப்படியே நல்லதென்று ஆட்டுமென்று சம்மதித்து நந்தி நல்ல தேவரோடு வல்லரங்கராஜூதந்தான் வாயுலோகமும் வருணலோகமும் சந்திரலோகமும் சூரியலோகம் யமலோகம் தான் கடந்து பொன்னாலே முடிகோலங்கோ பொன்னாலே முடிகோலங்கோ அந்த கைலாசம் வருகிறாரே பொன்னாலே முடிகோலங்கோ பொன்னு வெள்ளி கைலாயா கைலாசத்துக்கு தபசிநாதனாகிய வல்லரக்கனை அழைத்து கொண்டு வருகிறான். இவன் வந்து பார்க்கிறான். இவனுடைய கண்ணுக்கு எங்கு பார்த்தாலும் சடையோடு முடியோடு சன்னியாசி கோலமாக தெரிகிறது. ஐயா நந்தி தேவரே, இது என்ன லோகம்? நான் பார்க்கின்ற இடங்கள் எல்லாம் எங்கு பார்த்தாலும் சடையோடு முடியோடு தெரிகிறார்கள். அப்போதான் நந்தி சொல்லுகிறார், என்ன இதுதான் ஈசன் வாழும் கைலாசம். நீ சடையோடு முடியோடு என்று சொன்னாயே இந்த பரம் இருப்பவர்கள் 33 கோடி தேவாதி தேவர்கள் அந்த பரம் இருப்பவர்கள் 40 என்ன ரிஷிமார்கள் ஈசன் எங்கே என்று கேட்டார்.
கேட்டியா? ஆனால் நீ பாதாளத்தை விட்டு கைலாச வருகின்ற வேளையில் உன்னுடைய மனமானது ஒரு நிலை இல்லை. ஒரு நிலையா அதை பார்ப்பதா இதை பார்ப்பதா என்று மனசு அங்கும் இங்கும் அலைபாய்ந்து கொண்டிருக்கு. ஈசனை காண வேண்டுமானால் உன்னுடைய மனதை உள்ளத்தை தூய்மையாக வைத்திருந்து மனதை ஒரு நிலை கொண்டு பார்க்க வேண்டும். நீ ஈசன் எங்கே என்று சொன்னாயே, நீலகண்டன் என்றும் காலகண்டன் என்றும் கரைக்கண்டன் என்றும் சொல்லக்கூடிய சங்கரன் சதாசிவன் நிமலன் நிருதரன் அடியவர்க்கு நிவன் காலகங்காலன் காலச்சந்திரசூடன் காமாதகன் திரிலோகநாயகன் திரியச்சகன் திகம்பன் மாலும் அளவும் கபாலமும் கொண்டு ஆனைத்தோல் போர்வை புலித்தோல் ஆசனம் கொண்டு மனோபர்வதராஜகுமரனாக சத்தியான உமையுளாகிய பார்வதியை பார்வதிக்கு இடதுபுறம் ஆண்டவன் கொடுத்து ஆண்டவன் வலதுபுறம் இருக்கிறான். தலையிலே கங்காதை சுமந்து கொண்டிருக்கிறான். நெற்றியிலே பிறையாகி சந்திரனை சூடி இருக்கிறான். காலத்திலே ஆபரணத்துக்கு பதிலாக ஒரு நாகத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். அவர்தான் ஆண்டவன். அவர்தான் இறைவன் என்று சொல்ல மனதை உள்ளத்தை ஒரு நிலை கொண்டு பார்க்கிறான். ஒரு நிலை கொண்டு பார்க்கின்ற போது ஆண்டவனை கண்ணிலே கண்டான். ஆண்டவனை கண்டல்ல ஓடோடி வந்தல்ல காலம் வரவு வந்து முடி வணங்கி தண்டனிட்டு காலம் வரவு வந்து நாதனை அடிபணிந்து வல்லரகனிக்கும் போது கண்டாரே பகவான் உனக்கு எந்த ஊரு? எந்த தேசம்? எதற்காக 12 வருடகாலம் என்ன நோக்கி அருந்தவும் இருந்து வருகிறாய்? விவரமானதை விவரமாக சொல்ல. அப்போதான் பத்மாசுரனாகிய வல்லரக்கன் சொல்லுகிறான், சுவாமி எனக்கோ பாதாள உலகம் என்னுடைய தாய் தந்தைய ரிஷிமுகாவர்ணன் வருந்தி என்னுடைய பேரானது பத்மாசுரனாகிய வல்லரக்கன் அவனிசூர 56 தேசத்தை ஒரு குடையின் கீழே ராஜ்ய பரிவாரம் செய்து வந்து 56 தேசத்திலே வாழக்கூடிய மன்னர்கள் கப்பம் கொடுப்பார்கள், கை கட்டி நிற்பார்கள், கீர்த்தி கொடுப்பார்கள், கீழ்பணிந்து நடப்பார்கள். இப்போது அதற்கு நேர்மாறாக இருக்கிறது. எதிர்த்து போர் புரியும் என்று சொல்லிவிட்டார். ஆண்டவா இறையவா பகவானே அவர்களை எதிர்த்து போர் புரிவதற்கு என்னிடத்தில் போதிய படைபலம் இல்லை. அதனால எனக்கு வர வேண்டும். உனக்கு என்னப்பா வர வேண்டும்? எப்படி வர வேண்டும்? கடுகலியும் சிறிய கனத்த வாரம் வேணும் ஐயா, எல்லிலையும் சிறிய எந்தனுக்கு வேணும் ஐயா, வேணும் ஐயா, கடுகலியும் சிறிய வரம் கனத்த வர வேண்டும், எல்லையிலையும் சிறிய வரம் ஏற்ற வர வேண்டும். காடுகளையும் சிறிய வரம் கனத்த வரம் என்ன வரம்? எல்லையிலையும் சிறிய வரம் ஏற்ற வரம் என்ன வரம்? விவரத்தை சொன்னா தானப்பா நான் தர முடியும். நான் விவரத்தை சொல்ல வேண்டுமானால் தங்கள் பக்கத்திலே அமர்ந்திருக்கிறாளே கிரியாசக்தி மாயாசக்தி உலகமாதா பார்வதி மேல் சத்தியம் பண்ணி எனக்கு தர வேண்டும்.
சரி கேட்கின்ற வரம் தாரேன் தாரேன். அப்பா அப்பா என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லையா? தாரேன் என்று சத்தியம் செய்தால் ஆமா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்கும். அப்போது ஆண்டவன் சிவபெருமான் சிவபெருமான் உமையால் மேல் சத்தியம் சத்தியம் இப்போது வரத்தை சொல்ல கடுகிலையும் சிறிய வரம் கனத்த வரம் என்று சொன்னாயே சொன்னாயல்ல. எல்லிலையும் சிறிய வரம் ஏற்ற வரம் என்று சொன்னாயே சொன்னாயல்ல. அந்த வரம் என்னவோ அப்போதான் அரக்கன் சொல்லுகிறான் என்ன? எனது வலது கையாலே 3 விரல் எடுத்து முடிக்க வர வேண்டும். ஆமா மேற்கு மலையை நோக்கி நீட்டினால் மலையானது சுக்கு சுக்கான் ஒருங்கி மண்ணோடு மண்ணா கலக்க வேண்டும். ஆமா கிழக்கு சமுத்திரத்தை நோக்கி நீட்டினால் அந்த சமுத்திரம் ஆமா அக்கினி சோலையாக கொழுந்து விட்டு எரிய வேண்டும். யாருடைய சிரசானது சிரசானது நான் தொடுவேனானால் அவருடைய சிரசானது ஆனது பத்தா சமுத்திரம் 7 கடலுக்கு அப்பால் போய் விழ வேண்டும். ஏ வல்லரக்கா ஏ அரக்கா இதுதான் கடுகிலையும் சிறிய வரமா இதுதான் ஆமா எல்லிலையும் சிறிய வரமா அரக்கா வேண்டாம் அப்பா ஆமா வேண்டாம் இந்த வரம். மண்மனை பொன்பொருள் வேணுமா? எவ்வளவு நாளும் கேளுத்தார் மண்மனைக்கெல்லாம் சரி பஞ்சம் இல்ல. 56 தேசத்தை ஆளக்கூடிய எனக்கு ஆமா அதெல்லாம் பஞ்சம் இல்லை. நான் கேட்கின்ற வரம் தர வேண்டும். உடனே பார்த்தார் ஆண்டவன் நீ கேட்ட வரமதே தான் வரமதே ஒன்றனைக்கு தந்தேனடா ஒன்றனைக்கு தந்தேனடா அரக்க எப்படி நிற்கிறான்? எப்படி அதுவரை அஞ்சு கூனி குறுகி ஆமா நின்று வரம் கேட்டவன் வரம் தந்தேன் என்று சொன்னவுடனே சரி ஆண்டவனையே ஏறென்று பார்க்கிறான். 33 கோடி தேவாதி தேவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். ஆமா யாருக்கு என்ன வரம் கொடுக்கும் என்ன வரம் என்று தெரியாமல் ஆண்டவன் வரத்தை கொடுத்து விட்டார். ஆமா இவன் பார்வையே சரியில்லையே. இவன் ஒழுங்கா ஊர் போய் சேருவானா இல்ல பழையபடி வருவானா என் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அரக்குறம் வர வாங்கி கைலாசத்தை விட்டு வைகுந்தம் பாதையாக வருகிறான். எதிரே யாரு வருகிறான்? நாரத மாமுனி வருகிறான். யாரிடத்தில் போய் சொல்ல? ஆமா யாரிடத்தில் கோலை மூட்ட எப்படி கலகத்தை உண்டு பண்ணுவது? ஏனென்றால் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அவர் கோல் மூட்டி கலகத்தை உண்டு பண்ண வேண்டும். சரி இல்லையானால் அவருடைய உண்டை கமலம் வெடித்து விடும். ஆமா இது பிரமதேவன் விட்ட சாபம். சரி இன்று யாரிடத்தில் போய் சொல்வது எப்படி கலகத்தை மூட்டுவது என்று வந்து கொண்டிருக்கிறார். எதிரே வருகிறார். ஆமா வல்லரக்க நாரதர் பார்க்கிறார். சரி இவன் பாதாளத்தை ஆண்டு வந்த வல்லரக்கன் அல்லவா? சும்மா கைலாசம் வருவானா? காரணம் எல்லாம் வரமாட்டான். அப்படியானால் காரணத்தை அறிய வேண்டும் என்று அப்படி மனதில் நினைத்து வந்தா 2 பேரும் சந்திச்சாச்சு. வல்லரக்கா நீ எங்கே சென்று வருகிறான்? இவன் வர வாங்கியிருக்கான் பாத்தியலா? ஆமா ஆண்டவனை கண்டு 3 பேர் ஆமா முடிக்க வரத்தை வாங்கி வருகிறேன். என்னப்பா சொல்லுகிறான்? ஆமா ஈசன் தந்தவரம் மெய்வரமா பொய்வரமா என்பதை நீ சோதித்து பார்த்தாயா? நான் சோதித்து பார்க்கணும்னா ஆமா முன்னால நிற்பது தாங்கள் தான். தங்களை தொடட்டா ஏ பாவி ஏய் நம்ம சொன்னா நம்மளே தொடுவாங்க. ஆமா உனக்கு சொல்லி கொடுத்தவனே நான் தானடா. அப்ப என்ன செய்யணும்? ஆமா இவனை திசை திருப்ப வேண்டும். அரக்கா ஈசன் தந்த வரம் மெய்வரமா இருக்குமானால் என்னை கொன்று உனக்கு ஒன்றும் ஆகப்படுறதில்லை. நன்றாக சிந்தித்து பார் என்று சொல்ல அப்போது அரக்கன் நினைக்கிறான் என்ன ஈசன் தந்த வரம் மெய்வரமா
உலகத்தில் ஈசன் இறையவனை கொன்றமானால் அவனி சூழ 56 தேசத்தை ஆள்வதை விட 7 14 உலகத்துக்கு நாமலே தான் கடம். ஆமா, அரக்கமரம் எங்க போகிறது? கேடு வருவதை அறியாமல் சரி கெடுமதியானது மனதிலே தோன்றுகிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவனை கொன்றமானால் என்ன நினைக்கிறது? ஈசனை கொன்றமானால் 7 14 உலகத்துக்கு நாமலே கடவுள். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தை கட்டி காக்கும் ஈசனுடைய தேவியான உலகமாதா. ஆமா, உலகத்துக்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடிய உமையவள் பார்வதி. அந்த பார்வதியே மனதில் எண்ணுகிறான். அத்தான் என்று அழைத்திடுவார். ஆசை முத்தம் தந்திடுவார். விநாயகன் முருகன் வருவான். தந்தை என்று அழைத்திடுவார். அது மட்டுமா? சரி, 33 கோடி தேவாதி தேவர்கள் வந்து நம்மளுக்கு தொண்டினியம் செய்வார்கள். ஏன் நாம பாதாளம் போக வேண்டும்? ஆமா என்று தீட்டிய மரத்தில் கூர்மை பார்ப்பது போல் பழத்தை கிட மார்பிலை பாய்ந்தது போல் வல்லரக்க ராட்சதன் எங்கே வருகிறான்? ஈசனை கொல்ல வேண்டும் என்று ஆதி நல்ல கையிலங்கி வல்லரக்கன் வருகிறான். வல்லரக்கன் வருவதை ஈசன் கண்டல்ல நோக்கி வருகிறார். கொடுத்த வரம் பொல்லாத வரம். என்ன தொட்டாலும் சரி, உங்களை தொட்டாலும் யார தொட்டாலும் சரி, தொட்டவன் காலி. அதனால இப்போதைக்கு கைலாசத்தை விட்டு ஓடுவதை தவிர வேற வழியில்லை என்று சொல்லிவிட்டு ஆண்டவன் ரிஷப வாகனத்தில் ஏறி போயிட்டு அப்படி போகின்ற வேளையில் அரக்கனுக்கு தான் பயந்து வானவரும் ஓடுகிறார், மறையவரும் ஓடுகிறார். வானவரும் ஓடுகிறார், மறையவரும் ஓடுகிறார். வானவரும் ஓடுகிறார், மறையவரும் ஓடுகிறார். வானவரும் ஓடுகிறார், மறையவரும் ஓடுகிறார். இந்திரனும் ஓடுகிறான், சந்திரனும் ஓடுகிறார். இந்திரனும் ஓடுகிறான், சந்திரனும் ஓடுகிறார். 33 கோடி தேவர்களும் ஓடுகிறார். 30 தேவர்களும் ஓடினார். ஆட்டுக்கிட வாகனத்தில் அக்னி பகவான் ஓடுகிறார். ஆட்டுக்கிட வாகனத்தில் அக்னி பகவான் ஓடுகிறார். எருமக்கிட வாகனத்தில் யமதர்மன்
ஆண்டவன் முதலாக ரிஷபக வாகனத்தில் ஏறி ஆமா உமையாலும் போய்விட்டான். சரி 33 கோடி தேவாதி தேவர்கள் ஆட்டிக்கிட வாகனத்தில் அக்னி பகவான் ஆமா ஓடுகிறான். உயிர்களை பிடிக்கக்கூடிய ஆமா யமதர்மராஜ் கிட வாகனத்தில் ஏறி பிழைத்தால் போதும் என்று ஓடுகிறான். இந்த உலகத்தை ஆட்டி படைக்கின்ற சனி ஈஸ்வர பகவான் காக்கை வாகனத்தில் அவரும் பறந்து செல்கிறார். ஆமா 4 வேதங்களுக்கு தலைவன் படைக்கும் ஆற்றலை கொண்டு நான்மகராகிய பிரம்மன். ஆமா அவரும் அன்னபெச்சி மிதிலேறி அவரும் ஓடுகிறான். வடிவேல் சுப்பிரமணியன் பச்சை மயிலேறி அவரும் ஓடுகிறார். இப்படி 33 கோடி தேவர்கள் ஓடுவதை கண்ட முனிவர்களும் கிண்ணடர்களும் கிரடகாந்தர்களும் சரி சித்தி வித்திரர்களும் பார்த்தார்கள். தேவர்களே திடீரென்று ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே அப்படி என்ன நேர்ந்தது? ஆமா புயல் வருகிறதா புகமை ஏற்படுகிறதா? ஆமா என்ன என்று சொல்கின்ற வேளையில் அண்ணாவாரா வல்லாரங்கநாத சொல்ல நேரமில்லை. அண்ணாவாரா வல்லாரங்கநாத சொல்ல நேரமில்லை. இன்னவாரா வல்லாரங்க நீத சொல்ல நேரமில்லை. இன்னவாரா வல்லாரங்க இத சொல்ல நேரமில்லை. 8 நாளா நெட்டோட்ட ஓடுகிறார். 8 நாளா நெட்டோட்ட ஓடுகிறார். செக்காடு வண்டு போல வளைந்து ஓடுகிறார். செக்காடு வண்டு போல வளைந்து ஓடுகிறார். இன்று சொல்வதற்கு நேரம் இல்லை. அப்படிதானே ஐயா? ஆமா ஆபத்துன்னு வரும்போது எதிரி யாரும் தான் ஏறுதான். ஆமா பாக்குற கிடையாது. தப்பிச்சா பிழைச்சா போறோம் தான் ஓடும். ஆமா யாரா இருந்தாலும் அப்படி. ஆமா அத மாதிரி இவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஓடிக்கொண்டிருக்கின்ற வேளையில் இதை யாரு பார்க்கிறார்? யாரு? விநாயக பெருமான் பார்த்து ஏ மூசிக வாகனமே கைலாசத்தை விட்டு என் தாய் தந்தர் உள்பட எல்லாரும் போய்விட்டார். ஆமா இருப்பது நீ நானும் தான். சரி அரக்கணும். ஆமா அவன் வடக்க பார்த்து போற மாதிரி தெரிகிறது. தெற்கு திரும்பி பார்த்தான்னு வச்சிக்க ஆமா நம்மள நோய்க்கு வந்துடும். ஆமா ஆனால் மூசிகமானமாகிய பெரிச்சாலி முன்ன இழுத்துதான் பார்க்கிறது. சரி இவருக்கு பேலவையரு ஆமா பின்னலுக்கு ஆமா பேலவையர் பின்னிலுக்கு பெரிச்சாலி முன்னிலுக்கு இழுக்க அது மட்டமா அவசரமா போனுமானால் அவளும் பொரிய வேணும் ஐயா. அவசரமா போனுமானால் அவள் பொரிய வேணும் ஐயா. அவசரமா போனுமானால் அவளும் பொரிய வேணும் ஐயா. அவசரமா போனுமானால் அவள் பொரிய வேணும் ஐயா. சீக்கிரமா போனுமானால் எல்லோருண்ட வேணும் ஐயா. சீக்கிரமா போனுமானால் எல்லோருண்ட வேணும் ஐயா. மானங்கட்ட பெரிச்சாலி மாவுருண்ட கேக்குதையா. மானங்கட்ட பெரிச்சாலி மாவுருண்ட கேக்குதையா. கூறுகட்ட பெரிச்சாலி கொலக்கட்ட கேக்குதையா. கூறுகட்ட பெரிச்சாலி கொலக்கட்ட கேக்குதையா. இப்பந்தான் வாங்கி சாப்பிட்டபடி என்று சொல்லி ஆமா அவசரமா போனுமானால் அவளும் பொரிய வேண்டும் கேக்கு. சீக்கிரமா போனுமானால் ஆமா எல்லோருண்டை வேணும் என்று கேட்க எப்பா நீ ஒன்ன நம்பி பிரயோஜனம். ஆமா என்று விநாயக பெருமான் தாய் தந்தையரே மனதிலே நினைத்து மூசிய வாகனம் மூச்சு விட கைலாசத்தை விட்டு என்ன செய்கிறார்? ஊரக வந்தார். தாய் தந்தையரே வேம்பு அரசாங்க கொண்டு ஆற்றாங்கர கிணத்தாங்கர குளத்தாங்கர ஆமா விநாயக பெருமான் இல்லாத இடங்களே கிடையாது. அப்படி அப்படி அமர்ந்து கொண்டிருக்க அரக்கரும் யாரை துரத்தி கொண்டு வருகிறான்? அவனுடைய குறிக்கோள் எல்லாம் ஈசனை மட்டும் கொள்ள வேண்டும். ஆமா ஏன்னா அவர் தானே தலைவர். அவரை கொண்டா போதும். ஆமா மற்றதெல்லாம் நம்மளுக்கு ஆடி தானா வந்து என்று சொல்லி ஆண்டவனை துரத்தி கொண்டு வருகிறான். அதே நேரத்தில் தேவாதி தேவர்கள் ஆண்டவா இறையவா பகவானே பரம்பொருளை இதுக்கு மேல எங்களால ஒரு எட்டு எடுத்து வைக்க முடியும் என்று சொன்ன போது ஆமா தேவாதி தேவர்களை ஒரு நந்தவனமாக உண்டு பண்ணினான். நந்தவனத்தில் ஆமா செவ்வதிலே புஷ்பத்திலே இறையவன் சிவலிங்கம் வடிவம் கொண்டு இறையவன் மறைந்தான். இந்த வல்லாரங்கன் ரொம்ப தூரத்துல வரும்போது சரி பெரிய நந்தவனம் தெரிகிறது. ஆமா ஆமா ஒரு 5 கிலோமீட்டர் சுத்தி நந்தவனமா இருக்கு. நந்தவனத்து உள்ளே சரி ஆண்டவன் போய் மறைந்ததை பார்த்தான். நேரா ஓடி வாரான். சரி ஓடி வந்து பார்க்கிறான். நந்தவனம் ரொம்ப பெருசு. ரொம்ப பெருசா 10 மைல் சுற்றளவுல இருக்கு. சரி
ஒவ்வொன்னா பார்க்க. சரி, எப்படி பார்க்கிறான்? எப்படி? கிளகிளையா பார்க்கிறானே, பார்க்கிறானே, கிளகிளையா பார்க்கிறானே, பார்க்கிறானே, ஈசனை காணலையே, காணலையே, கொப்பு கொப்பா பார்க்கிறானே, 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 பகவானை காணலையே, காணலையே, கொப்பு கொப்பா பார்க்கிறானே, பார்க்கிறான், ஐயா பார்க்கிறானே, ஈசனை காணவில்லை, காணவில்லை, வேறு போன இடங்கள் எல்லாம் இடங்களெல்லாம் திறனாலே தோண்டினானே, தோண்டினாரே, பகவானை காணலையே, காணலையே, கொப்புகப்பா பார்க்கிறான், கிளகிளையா பார்க்கிறான். பார்க்கிறான், வேறு போன இடங்கள் எல்லாம் விரலாய் தோண்டி பார்க்கிறான், தோண்டி பார்க்கிறான், ஈசனை காண. ஈசனை காணவில்லை, ஈசனை காண முடியுமா? முடியவில்லை, ஆதியும் அந்தமும் இல்லாதே அரும்பெரும் ஜோதியாக விளங்கக்கூடியவன் ஆண்டவன் சிவன். ஆண்டவன் சிவபெருமான் அல்லவா? ஈசனுடைய அடியவோ முடியவையோ ஆமா, படைக்கும் தொழிலை கொண்ட பிரம்மனாரும் சரி, அழிக்கும் தொழிலை கொண்ட எம்பெருமானன் மாயவனுமே காண முடியவில்லை. காண முடியவில்லை, இவன் பார்க்க முடியுமா ஐயா? முடியாது. ஈசனை காண முடியுமா? முடியுமா? ஈசனை காண முடியவில்லை. முடியவில்லை. அப்பந்தான் அரக்கர் நினைக்கிறான். என்ன? எத்தனை வருஷம் ஆனாலும் சரிதான், சரிதான், ஆண்டவன் என்னைக்காண்டு ஒரு நாள் இந்த நந்தவனத்தை விட்டு வெளியே வந்துதாகணும், வந்துதான் ஆக வேண்டும். அன்னைக்கு ஆமா, ஆண்டவனை கொண்டுற வேண்டியது, கொல்லுற வேண்டியது என்று வல்லரக்கராஜுதன் ஆமா, நந்தவனம் தோட்டத்தினாரியே வாசல்ல சக்கரம் உட்கார்ந்துட்டான். ஆமா, உட்கார்ந்துட்டான். இப்படியா இருக்கும் போது இருக்கும் போது நாட்டிலையும் நல்ல நாடு, நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, புகழும் நாடு, சூரசேன பண்டனத்தில் பட்டணத்தில் சூரசேன மன்னனுக்கு மன்னனுக்கு சூரவள்ளி பெண்கோடிக்கு பெண்கோடிக்கு மகனாக பிறந்தல்லவோ பிறந்தல்லவோ வசுதேவன் என்று சொல்லி என்று சொல்லி பெயரும் பெற்றல்லவோ பெற்றல்லவோ இருக்கின்ற வேளையில வேலையிலே அங்கு 3 நல்ல வயதிலே வயதிலே பெற்ற தாயை இழந்தாரே, இழந்தாரே 5 நல்ல வயதிலே வயதிலே வளர்ந்த தந்தையை இழந்தாரே, இழந்தாரே வேலைக்காரி சிற்றன்னை வளர்த்து வருகிறோம், வளர்த்து வருகிறான். வயது 10, 10 அவளும் சேர்ந்தான். ஆமா, நாட்டிலே வாழக்கூடிய மக்கள் எல்லாம் இப்படி குழந்தையானது மன்னனுக்கு பிறந்திருக்கு என்று சொல்லி தோற்றினார். பார்த்தார் வசுதேவர் இருப்பதை விட மாழ்வதே மேலென்று அந்த கடலிலே சென்று தன்னுடைய உயிரானதை மாய்ப்பதற்கு போனார். கடலவை விழுகிறார். கடல் அரசன் கையிலே ஏந்தினான். வசுதேவா, நீ மாழ்வதற்கு பிறந்தவன் அல்ல, வாழ்வதற்கு பிறந்தவன். நேரம் காலம் சமயம் வரும்போது உன்னிடத்தில் சொல்வேன், அதுவரை என்னிடத்தில் பத்திரமாக நீ இரு என்று சொல்லி கடல் அரசன் வளர்ந்து வருகின்ற வேளையில் உக்ரசேன பட்டணத்தில் கம்சராஜன் ஆண்டு வரு வேளையில் தண்ணிக்கு போற பெண்கள் கைவீசி நடப்பாரா, கால்பனம் கம்சக வித்தாரா, அரை காசு கம்சங்க இப்படியா ஆண்டு வாரா கம்சனல்ல ராஜன் தானே, எப்படி ஆண்டு வரா, இப்படி ஆண்டு வாரா
தன்னுடைய தந்தையாகிய உக்கிரசேன மன்னனை சிறையிலே அடைத்து விட்டு இவன் ஆட்சி புரிந்து வருகிறான். ஆமா, வருகிறான். ஆட்சி புரிந்து வருகின்ற வேளையில் தண்ணிக்கு போன பெண்கள் கைவீசி நடந்தார்கள். கால் பணம் கம்சங்க அரைகீரை வித்தாலும் அரம்பனம் கம்சம் கேட்பான். எதற்கு எடுத்தாலும் கம்சம் கேட்டதாலே கம்சராஜன் என்ற பெயரானதை பெற்றான். கேட்கிறான். இவனுடைய சிற்றப்பா சரி தேவகன். அவருக்கு 2 பெண் பிள்ளைகள். மூற்றவள் பூதகி, இளையவள் தேவகி. மூற்றவளாகிய பூதகியை சரி சகடாசுரனுக்கு முடித்து இளையவளாகிய தேவியை வளர்த்து வருகிறார்கள். 14 வயதிலே தேவகி பெண்கோடியாள் பருவதிசை அடைந்தாளே. பருவதிசை அடைந்த போது தன்னுடைய தங்கைக்கு 7 கட்டினார்கள். தோழிமாரை காவல் வைத்து வளர்த்து கொண்டு வருகிறார். வளர்த்து வரும் வேளையில் தேவகி பெண்கோடி அழகிலே சிறந்தவளாக இருக்கிறார். அவளுக்கு ஈடாக அப்போது மற்ற பெண்கள் இல்லை. இல்லை. அப்பன் தான் நினைக்கிறான். தங்கை 14 வயதில் பருவதிசை அடைந்து விட்டார். அப்படியானால் இவருடைய அழகுக்கு தகுந்த மணவாளனை மன்னவனை இப்போதே நாமல் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இவருடைய அழகுக்கு ஈடான ஒரு ஆண்மகனும் அவனுக்கு தெரியவில்லை. அதனால தேவியினுடைய ஒரு அழகை சரி ஓவியமாக வரைந்து காவலரிடத்திலே கொடுத்தார். அதாவது 4 திசை, ஒரு திசைக்கு 2 காவலர்கள். அவர்களுக்கு என்ன கொடுக்கிறான்? 1000 பொன்னை கொடுக்கிறான். 1000 பொன்னை கொடுத்து அவனி சூழ 56 தேசம் எல்லாம் என் தங்கைக்குரிய மணவாளன் எந்த நாட்டில் எந்த ஊரில் இருக்கிறான் என்று பார்த்து என்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று சிலவைக்கு 1000 பொன்னை கொடுத்தான். ஒரு திசைக்கு 2 பேர்கள். சரியா சரி. இப்போது கட்டளை இசைக்கமாலுக்கும் மற்றுண்டான பரிவாத தேவர்களுக்கும் இன்னும் சிறிது நேரத்தில் அலங்கார பூஜை நடக்க இருப்பதா மேல கலைஞர்களும் கொம்புதப்பு கலைஞர்களும் ரெடியாக இருக்கும்படி தங்களை அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் கட்டளை அருள்மிகு இசைக்கு அம்மாளுக்கும் சுடலை ஆண்டவனுக்கும் அலங்கார பூஜை நடக்க இருப்பதால் ஆங்காங்க இருக்கக்கூடிய பக்த கோடி மக்கள், ஆன்மீக பெரியவர்கள், தெய்வீக தாய்மார்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து அம்மாளுடைய பூஜை விழாவை கண்டு அருளை பெற்று செல்லவும் தங்களை அன்போடு அழைக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற வேளையில் கம்சராஜன் சொன்னதொரு வார்த்தை கேட்டு திசைக்கு 2 காவலர்கள் போனார்கள். எதிரே வரக்கூடிய ஆடவர்களையும் பார்ப்பார்கள். சரி கையிலே உள்ள தேவினுடைய ஓவியம் அதையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது தேவினுடைய அழகுக்கு ஈடான ஒரு ஆண்மகனை கண்டதே கிடையாது. அவன் சூழ 56 தேசம் எல்லாம் போயிட்டு வந்ததான் மிச்சம். அப்படியே சுத்தி வந்ததுதான் மிச்சம். கையில இருந்த காசு போச்சு. வந்தா சரி கம்சராஜன் கேட்கிறான் ஏ காவலர்களே, என் தங்கைக்குரிய மணவாளன் எந்த நாட்டில் எந்த ஊரில் இருக்கிறான் என்பதை பார்த்து வந்தீர்களா? ஐயா கேட்கிறான். தேவினுடைய அழகுக்கு ஈடான ஒரு ஆண்மகனை இதுவரை நாங்கள் பார்த்ததே 56 தேசத்திலையும் இல்லவே இல்லை. 56 தேசத்திலையும் இல்லை. அப்போதான் என்ன நினைக்கிறான்? தங்கை போத்த ரதுகுருப்பை பார்க்க வேண்டும் என்று ஜோதிடரை அழைக்க சொன்னாரை அடித்த போது நாட்டிலே வாழுகின்ற 100 ஜோதிடரை அரமனையில் அன்புடனே வந்தல்ல கம்சனல்ல ராஜனை அடிபணிந்து நிற்கிறாரே கம்சனல்ல
வணங்கி நிற்கிறார்கள். 100 ஜோதிடர்கள். சரி. அப்போது கம்சராஜன் சொல்லுகிறான், எதற்காக உங்களை அழைத்தேன் என்றான். என்னுடைய தங்கையாக தேவகிக்கு எப்போது கல்யாணம் நடக்கும், எந்த திசையில் மணவாளன் இருக்கிறான், உள்ளதை உள்ளபடி சொன்னால் பாராட்டு, பத்திரம், பொன்பொருள் தரப்படும். இருந்தால் கால் விலங்கு கை விலங்கு மாட்டி சாகும் வரை சிறைச்சால போட்டுடுவோம். கம்சராஜன் சொல்ல இந்த ஜோதிடர்கள் பார்த்தார்கள். சரி, இவன்ட எதை சொன்னாலும் தப்பாக தெரியும். அதை விட சொல்லாமல் இருப்பதே மேலும் அவன் நல்லது என்று சொல்லி 99 பேர்கள் பேசாம நிற்கிறான். அதுல ஒருவர் மட்டும் வயது முதிர்ந்தவர். சரி, ஜாதகத்தில் அனுபவம் கையிருந்தவர், ரொம்ப நிறைந்தவர். அப்போதான் சொல்லுகிறார் கம்சராஜா, கம்சா, உன் தங்கை பூத்தர தூரப்பை பார்த்தேன். அவளுக்குரிய மணவாளனை நீ தேடி அங்கன்னு போக அங்க எங்க அலைய வேண்டாம். 41 நாளையில் உன்னுடைய அரமனைக்கே வரும். இந்த வார்த்தையை கேட்டான் கம்சராஜன். யார் அங்கே? காவலர்களே, முதல்ல இந்த சோதடரை பிடித்து பிடிச்சு வைங்க, கையிலே விலங்கு மாட்டி சிறைச்சாலை அடைங்க. அவளை வச்சு விட்டு நாடா தேடணும், ஒருத்தங்க கூட இல்லை, ஊரா தேடணும். மணவாளனே இல்லை என்று சொன்னா 41 நாளையில வந்துருவான்னு சொல்லுதானே. அப்படியானால் சரி, என்னையா சொல்லுகிறான்? என்ன சொல்லுகிறான்? சோதிடரே, நீங்கள் சொன்ன பிரகாரம் தங்கைக்குரிய மணவாளன் வந்தால் 41 நாளையில என் தங்கைக்கு கல்யாணம் இல்லையானால் மறுகணம் உமருக்கு தான் கல்யாணம், பெரிய கல்யாணம் நடத்தி என்று சொன்னான். இந்த வார்த்தையை கேட்ட மற்ற ஜோதிடர் எல்லாம் சரி, நல்ல வேளை நம்ம தப்பிச்சம்பளை என்று சொல்லி இருந்தான். சரி, பல் இந்த வார்த்தையை கேட்டு சோதிடரை சிறையில் அடைத்தார். நாள் கடந்து போகிறது. 40 நாள் ஆகிவிட்டது. அப்போதான் ஜோதிடர் நினைக்கிறார், என்ன ஆண்டவா, நான் சொன்னதொரு ஜோதிடம் தப்பானால் என் தலை தப்புமா? என் தலை தப்பாது என்று முத்து போல் கண்ணீரை உங்கள் எல்லாம் சோரை விட்டு பகலம் போல் கண்ணீரை பக்கம் எல்லாம் சோர விடுகின்ற வேலை. அதாவது இந்த வசுதேவர் கடலரசன் இடத்தில் செல்லும் போது வயது 10. இப்போது அவருக்கு வயது 24. தேவகி பிறந்து வயசு 14. அப்படித்தானே? அப்போதான் பார்த்தான் கடலரசன், ஏ வசுதேவா, உனக்கு உரிய காலம் வந்தது. உன்னுடைய சரி தாய் மாமன் உன்னுடைய தாய் கூட பிறந்த அண்ணனுடைய மகனாகி தேவி என்ற பெண்ணால் உனக்காக கம்சனுடைய அரமனையில் இருந்து கொண்டு வருகிறாளே, அவளை மனம் முடிந்து வாழ்வாய் என்று சொன்னார் என்று சொன்னார். அவனை மனமுடித்து வாழ்வாய் என்று சொன்னார் என்று இப்படியாயிருக்கும் போது பசு நல்ல தேவர் தானே எங்கிய ஜீவா உக்ரேஷன பண்டனத்தில் கம்சனுடைய அரமனையில் வசுதேவர் வருகிறாரே. வசுதேவன் வருகிறானே. ஆலயத்தில் அலங்கார பூஜை நடக்க இருப்பதால் மேல கலைஞர்கள், கொம்பு தப்பு கலைஞர்கள் உடனடியாக வர வேண்டும் என்று தங்களை அழைக்கிறார்கள்.
இந்த விதமாயிருக்கு தேவி என்ற பெண்ணாலே வசுதேவர் மனுடைத்து 8வது குழந்தையாக மாயவன் பிறந்து கம்சராஜன் பூதகி சகடாசுரன் ரேணுகாசுரன் கம்சராஜன் இவர்களை வர முடிந்து ஆயர் வாழ் இருக்கின்ற வேளையில் அண்ணா கோபால அச்சுதா பொல்லாத அரக்கனுக்கு வரத்தை கொடுத்து அத்தான் பகவான் எங்கு போனார் என்ன தெரியவில்லை. அரக்கனை கொண்டு அத்தானை அழைத்து வரணும் சொல்ல ஆடு மாடுகள் நடைசாத்தி கொண்டு வருகிறான். கண்ணனுடைய சிங்குளன் சத்தம் கேட்டு ஆடாத அதிலும் ஆடுகிறது. அதே நேரத்தில் ஆண்டவன் சிவபெருமான் பார்க்கிறார். இது மாயவனா இல்லை, மாயவன் போல் வடிவம் கொண்ட வல்ல அரக்கனா என்று நினைக்கின்ற போது அரக்கனுக்கு வரம் கொடுத்தது மானம் இல்லையா? அதிலே மூட்டில் ஒளிந்திருப்பது வெட்கமில்லை என்று ஜாடையாக பேசினார். உடனே ஆண்டவன் சிவபெருமான் வந்தவனத்தை விட்டு வந்தான். இத்தனா பொல்லாத அரக்கனுக்கு வரத்தை கொடுத்து விட்டேன். அரக்கனை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னபோது அரக்கனை கொண்டு வர வேண்டுமானால் என்னுடைய ஆடு மாடுகளை தாங்கள் தான் நடைசாத்த வேண்டும் என்று சொல்ல ஆண்டவன் சிவபெருமான் 1000 நாமங்களை அணி அணிந்து ஆடு மாடுகளை பார்த்து கொண்டிருக்க எம்பெருமான் மாயவன் போல் வடிவம் கொண்டு கானகத்தில் வாரப்போது உன்னோடு வர வேண்டுமானால் என்னை தவிர இன்னொரு பெண்ணை மனதார நினைக்க மாட்டேன் என்று சத்திய பிரமாணம் செய்திருந்தால் உன்னோடு வாரேன் என்று சொல்ல பல்லரக்க ராஜுதன் வாங்கிய வரத்தை வரந்தான். பெண் என்ற மகத்தாலே கங்கையிலே முழுகிறான். பஞ்சாச்சரம் எடுத்தான். ஆகாய பூமி கங்கா தேவி அறிய உன்னை தவிர இன்னொரு பெண்ணை மனதார நினைக்க மாட்டேன் என்று சொல்லி வாங்கிய வரத்தை மறந்து நெற்றிலே பஞ்சாச்சரம் அணிகின்ற வேளையில் அரக்கனுடைய சிரசான 10 சமுத்திரம் 7 கடல் கப்பல் விழுகிறது. அரக்கனை கொண்டுவிட்டு பழையபடி மாயவன் வந்தார். அத்தான் பகவானை அரக்கனை கொண்டு விட்டேன் கைலாசம் உங்கள் கொன்றதொரு கோலத்தை பார்க்கணும் என்று சொல்ல பார்வதிக்கு 10 மடங்காக மாயன் வடிவம் எடுக்க சிவபெருமான் கட்டி அணைக்கின்ற வேளையில் காம வெள்ளம் வருகிறது. பூமியினை விட்டமானால் பூமாதை பொறுக்க மாட்டால் ஆகாயத்தில் விட்டமானால் ஆகாயவாணி பொறுக்க மாட்டால் என்று இருகரம் கொண்டு நாத விந்தானதை அந்த நாத விந்தான திட்டித்தான் பிரமதேவன் பங்கினி மாதத்திலே 18ஆம் தேதியிலே சாசாவும்